நேர்களே என்று நாம் பார்க்க போகிற படம் ஸ்டார். ஸ்டார் படத்தில் யார் நடிச்சிருக்கா தெரியுங்களே, நம்ம கவின் தான். டாடாவுக்கு அப்புறம் அவர் நடிக்கிற இந்த படம் பெரிய அளவில் பேசப்படுமா? டாடா வந்து பயங்கர ஹிட்டு, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமானா டாடாவோட ஒரு மடங்கு மேலேயே அழகாகவே பண்ணியிருக்காரு கவின். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி லெவல் வேறு அளவுக்கு பண்ணியிருக்காரு. படத்தில் மோட்டிவேஷன், இந்த சினிமாவில் சாதிக்கணும்னு நிறைய பேர் சென்னைக்கு நோக்கி, அது முக்கியமாக கோடம்பாக்கத்தை நோக்கி ஓடி வராங்க. அதில் பல பேர் ஹிட்டாகி பெரிய அளவில் இருக்கிறாங்க. பல பேர் அங்கே காணாமல், ஏகப்பட்ட பேர், பல பேர் இல்லை கோடிக்கணக்கான பேர் காணாமல் போயிருக்காங்க. அப்படி ஒரு மனுஷனோட ஒரு கதையாக மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு தாய் தந்தையர்கள், தன்னோட காதலி, மனைவி எப்படியெல்லாம் அந்த ஒரு நடிப்புக்காக தியாகம் பண்ணுறாங்க தன் வாழ்க்கையை அப்படின்றத ஒன்லைனாக எடுத்திருக்காரு இளன். பாராட்ட வேண்டிய ஒரு படம். நல்ல தயாரிப்பாளர், அழகாகவும் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து இன்ட்ரோல் பிளாக்ஸ் வரைக்கும் போகிற சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். வர வசனங்கள்லாம் வந்து ரொம்ப நம்மளை வந்து உற்சாகப்படுத்தும். சினிமா துறையில் அதாவது சினிமா துறையில் பயணிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாக் இருக்க தான் செஞ்சுது. அது லவ் போர்ஷனுக்காக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் நல்லாவே எடுத்துகிட்டு போச்சு. கதை அழகாகவே இருந்தது. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு டேரக்டர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயின், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயின், ரெண்டு பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காதல் கதையை கொடுத்து அழகாக எடுத்துகிட்டு போன இந்த படத்தில் ஒரு யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஒரு பாட்டாக இருக்கட்டும், ரொம்ப பேக் போனாக இருந்துக்கு இந்த படத்துக்கு. ரொம்ப அருமையாக இந்த படத்தை நேர்த்தியாக கையாண்டிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ, சென்னையில் அங்கங்கெல்லாம் அழகாக எடுத்திருக்கிறாங்க. பாம்பேயில் எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. லால் வராரு, நல்ல மெச்சூரிட்டியான ஒரு ஆக்டிங்கு. ஒரு பேக் போனாக தான் பிள்ளைக்கு வந்து நின்று எங்கெல்லாம் அவனை வந்து கை கொடுத்து தூக்கணுமோ அங்கெல்லாம் கை கொடுத்து தூக்கிறதா இருக்கட்டும், குடும்பத்தை தாங்கிறதா இருக்கட்டும். பழைய காலத்தில் மேஜர் சுந்தரராஜன்லாம் ஆக்ட் பண்ணுவார்ல, அதே மாதிரி லால் பண்ணியிருக்காரு. அம்மா கேரக்டரில் வரவங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஹீரோயின்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட் ஹாஃபில் அது ஏனோ தானே வந்துட்டு போகிற மாதிரி அந்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுக்கல. ரெண்டு பேருமே ஒரு மனுஷனை வாழ்க்கையில் அவன் படுற துன்பங்களுக்கு எப்படி உறுதுணையாக நிற்கிறாங்க. ஓரளவுக்கு தான் நிற்க முடியும் அப்படின்றதோட, கல்யாணத்துக்கு லவ்வராக எவ்வளோ நிற்க முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் ஒருத்தங்க நிற்கிறாங்க. மனைவியாக எந்த அளவுக்கு போய் நிற்க முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீமில் போய் ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்ற கதையை தாங்குறாங்க. கதை ஃபுல்லாக கவின் தான் வராரு. கவின் வந்தாலும் மிரட்டலான நடிப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. லாஸ்ட்டு ஒரு கதையில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வெற்றிமாறனும் சில ஒரு சீனில் வராரு. வந்தாலும் அந்த சீனு கிளாப் வாங்குற அளவுக்கு பக்காவாக பண்ணிட்டு போயிருக்காரு. ரொம்ப ஃபீல் குட் மூவி தான் இது. இருந்தாலும் இந்த மூவியில் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, எதையும் நம்ம வந்து அவசரப்பட்டு குயிட் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்ம அந்த விஷயத்துக்காக முழுமையாக நம்பினா அதுவும் நம்மக்கிட்ட முழுமையாக வரும். அதுக்காக தான் குடும்பத்தை தியாகம் பண்ணணும்னு எந்த விதத்துலையும் அவசியம் கிடையாது. முதல்ல குடும்பம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நம்மளோட இலக்கை நம்ம வந்து குடும்பத்தை லவ் பண்ணால் இந்த குடும்பமே நம்ம இலக்கை கூட்டின்னு போய் அடைய வச்சிரும் அப்படின்ற ஒன் லைனில் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்